மக்களே, யாழ்ப்பாணத்துக்கு புத்தம் புதிய லக்ஸரி வாகனங்கள் வந்திருக்குது, உங்களுக்காக விற்பனைக்காக வந்திருக்குது. நிறைய பேர் கேடிஹெச் வேணும், அதுவும் ஒரு பிளாக் கலர் கேடிஹெச் ஒன்று வேணுமென்று கேட்டுக்காக ஒரிஜினல் சூப்பர் ஜிஎல் ஒன்று வந்திருக்குது. அப்போ என்ன மாதிரி கேடிஹெச் எல்லாம் என்ன விலைக்கு வந்திருக்கு, கேடிஹெச் நிற்கிது, சிஹெச்ஆர் நிற்கிது, இப்படி வாகனங்கள் நிற்கிது. அப்போ என்ன மாதிரி என்ன விலை, என்ன மாதிரி லீசிங் வசதிகள், எல்லா விஷயங்களையும் பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் சரியாக நிற்கிற இடம் HM பிரதர்ஸ் கார்ஸ் எல்லாம் நிற்கிறோம். அதுவும் பார்த்திங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் பருத்துறை ரோட்டில் ஆனப்பந்தியில் தான் இந்த சேல் கடை இருக்குது. அப்போ நேரடியாக நாங்கள் என்ன மாதிரி வாகனங்கள் விளையாட்டு பார்ப்போம். முக்கியமாக நாங்கள் முதலாவது எல்லாரும் எதிர்பார்த்த வாகனம் கேடிஹெச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். PC 6381 பாருங்கள், 2006ஆம் ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்ட கேடிஹெச். பிராண்ட் நியூ ஷோரூம் கண்டிஷன் மாதிரி தரமாக நிற்குது. பாருங்கள் என்ன மாதிரி நிற்குதுன்னு சொல்லி பாருங்கள். கேடிஹெச் ஒன்று எடுக்க வேணும் என்று சொல்லி எத்தனையோ பேருண்ட நீண்ட கால கனவு. அப்படியான ஆட்களுக்கு இந்த கேடிஹெச் மிக பொருத்தமானதாக இருக்கும். சூப்பர் லக்ஸரியில் பாருங்கள், கேடிஹெச் 200, கேடிஹெச் 201 இருக்குது, கேடிஹெச் 200 இருக்குது. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் கேடிஹெச் 200 தான். நல்ல ஒரு மார்க்கெட்டான ஒரு கேடிஹெச் ஒன்று நீங்கள் எடுக்க வேணும்னு சொன்னால் இந்த கேடிஹெச் வந்து எடுக்கலாம். ஒரு நல்ல ஒரு தரமான நிலையில் ஆக்சிடென்ட் ஃப்ரீயான முறையில் ஒரு சூப்பராக நிற்கிது. பாருங்கள், எங்களுக்கு ஒரு ஒரிஜினல் சூப்பர் ஜிஎல் கேடிஹெச் வேணும், அதுவும் ஒரு நல்ல கண்டிஷனில் 100% பக்கா கண்டிஷனில் ஒரு கேடிஹெச் வேணும். பார்க்குற ஆக்களுக்கு சும்மா கவர்ச்சிகரமாக நிற்க வேணும்னு சொல்லி ஆசைப்படுவியல். அப்படியான ஆக்களுக்கு தான் ஒரு சூப்பர் ஜிஎல் ஒரிஜினல் கேடிஹெச் நிற்குது. பாருங்கள் எப்படி நிற்குதுன்னு சொல்லி. இன்டீரியல் வளங்களும் எப்படி இருக்குது, என்ன மாதிரின்னு சொல்லியிருக்கா பார்ப்போம். பாருங்கள், இன்டீரியல் வளம் எல்லாம் சும்மா உள்ளுக்குள்ள வாசனை எல்லாம் சும்மா அப்படி தான் இருக்குது. பாருங்கள், சீட் வளமாக இருக்கட்டும், உள்ள இன்டீரியர் வளம்னா வேறு லெவல். ஆட்டோ கியர், மீட்டர்கள், ஏசியர், அது இதெல்லாம் எல்லாமே 100% ஃபுல் ஒர்க்கிங் கண்டிஷனோட பார்க்குறதுக்கு ஒரு சூப்பராக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு இந்த கேடிஹெச்சில் போய்களோ ஒரு ஃப்ளைட்டில் போன ஃபீலிங் கொண்டு கட்டாயம் வரும். பாருங்கள் எப்படி ஒரு தரமான கண்டிஷனில் பார்க்குறதுக்கே வித்தியாசமாக இருக்குது. பாருங்கள், ஒரு குட்டி கேடிஹெச் நிற்குது. இப்படியே சேர்த்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த கேடிஹெச் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே ஃபுல் ஆப்ஷன் தான். ஃபுல் ஆப்ஷன் வேறு லெவலாக நிற்குது. ஃபர்ஸ்ட் ஓனர்லாம் நிற்குது. பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஓனர்லாம் நிற்குது. ஒரே ஒரு கேடிஹெச் தான் நிற்குது. அப்போ நீங்கள் ஒரு கேடிஹெச் எடுக்க வேணும்னு ஆசைப்படுறீங்கன்னு சொன்னால் இந்த கேடிஹெச்சை வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி இந்த கேடிஹெச்சுக்கு இந்த சேல் கடையில் சொல்கிற விலை வந்து வெறும் 1,88,00,000 தான். இப்போ பொதுவாக உங்களுக்கு தெரியும் கேடிஹெச் வந்து 2 கோடி 2,10 2,20 போகுது. ஆனால் இந்த கேடிஹெச் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெறும் 1,88,00,000 தான். உங்களுக்கு வந்து ஸ்பீட் எடுக்கலாம், அல்லது லீஸ் எடுக்கலாம். உங்கள்கிட்ட கையில் ஒரு 40-50 லட்சம் இருந்தாலே மிச்ச காசை வந்து லீசிங் போட்டு உங்களுக்கு எடுத்துக்கொள்ள ஈஸியாக இருக்கும். ஒரு நம்பகமான ஆக்சிடென்ட் ஃப்ரீயான கேடிஹெச் எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு சொன்னால் இந்த கேடிஹெச்சை நீங்கள் மிஸ் பண்ணாமல் எடுக்கலாம். எல்லாமே ஒரிஜினல் பெயினிங்கள், ஒரிஜினல் வளங்களோட நிற்குது. பாருங்கள், டயர் வளம் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 100-95 இருக்குது. அப்போ நீங்கள் எடுத்து செய்கிறதுக்கு எந்த ஒரு வேலையும் இல்லை, எல்லாமே பெர்ஃபெக்டாக பக்கா கண்டிஷனோட இந்த கேடிஹெச் நிற்குது. கேடிஹெச் எடுக்க வேணுமென்று கனவோடு இருக்கிறார்கள். இந்த கேடிஹெச்சை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ நீங்கள் ஒரு 60 லட்சம் கட்டினீங்கன்னு சொன்னால் மிச்சத்தை வந்து லீஸ் போட்டு எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி இங்கே ஒரு கார்னு வந்திருக்கு, KS 9236 ஒரிஜினல் ஜப்பான். எந்த நாட்டோட வாகனங்கள் வந்தாலும் ஜப்பான் வாகனத்துக்கான ஒரு மார்க்கெட் ஒன்று இருக்குது. அதே மாதிரி நிசானோட KS 9236 இது கார் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெட் கலர் கார் தான். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிசான் சன்னி என்று சொல்லப்படுற ஒரு வகையான மாடல். கூடுதலாக எல்லா மக்களாலையும் விரும்பப்படுற கார் வந்து இந்த காரை வந்து நாங்கள் சொல்லலாம். கூடுதலாக தம்பி எங்களுக்கு இந்தியன் கார் எல்லாம் வேணாம், ஜப்பான் கார் தான் வேணுமென்று நிறைய பேர் கேட்டுக்கிறார்கள். அப்படி ஒரு ஆக்சிடென்ட் ஃப்ரீயான ஒரிஜினல் பெயிண்டிங்கோட நிற்கிற ஒரு தரமான கார் ஒன்று உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன். பாருங்கள், ஒரிஜினல் நிசான் சன்னி KS 9236 XL ஒன்று. இந்த கார் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2007ஆம் ஆண்டு தான் உற்பத்தி 2007. பாருங்கள், உள் இன்டீரியல் வளம் எல்லாம் பாருங்கள், ஆட்டோ கியர். பாருங்கள், ஆட்டோ கியரில் சீட் வளங்களாக இருக்கட்டும் எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்குது. சீட்டுகள், ஏசிஎல், ஆடியோ, அது இது எல்லாம் வந்து ஃபுல் ஆப்ஷன்லாம் நிற்குது. ஒரு தரமான நிலைமையில் ஒரு பெஸ்ட் கண்டிஷனில் இந்த கார் வந்து நிற்குது. இந்த காருக்கு இந்த சேல் கடையில் சொல்லியிருக்கிற விலை வந்து வெறும் 54 லட்சம் தான். 54 லட்சம் தான். நீங்கள் இது லீஸ் போகிறோம்னா லீஸில் எடுக்கலாம், ரெடி காசு எடுக்கலாம். எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்லாம் இருக்குது. ஆட்டோமேட்டிக் சிஸ்டம், ஆட்டோமேட்டிக் கார் எடுத்து ஓடுறது வந்து லேடிஸுக்கு வந்து நல்ல ஈஸியாக இருக்கும். அப்போ இந்த நிசான் சன்னி எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் 54 லட்சம் சொல்லிங்கன்னா இனி நீங்கள் நேர வரைக்க
பார்த்து காய்ச்சி பேசி வெட்டி குறைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். முக்கியமாக கேடிஹெச் நிற்குது, கேடிஹெச்சை மிஸ் பண்ணிடுறாங்க. இப்போ மார்க்கெட்டில் நல்லா அழிகிற கார் இதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சிஹெச்ஆர். எங்கே கேட்டாலும் சிஹெச்ஆர்ன்ற சொல்லாம் எங்கே பார்த்தாலும் ஒழிச்சு கொண்டு இருக்குது. உண்மையில சிஹெச்ஆர் வந்து ஒரு தனி லுக் பாருங்கள். ஜப்பான் டொயோட்டா கம்பெனின்ற சிஹெச்ஆர் ஒன்று வந்திருக்குது. CBB 93 94 நல்ல ஒரு நம்பரில் வந்திருக்கு. வெள்ளை கலர் பேர்ல் ஒயிட் காரில் பேர்ல் ஒயிட்னு சொன்னால் அதுக்குண்டு பிரிமாணமாக்கு பேர்ல் ஒயிட் பாருங்கள் இன்னொரு லுக்காக இருக்குன்னு சொல்லி தம்பி சிஹெச்ஆர் ஒன்று இருந்தால் சொல்லி நிறைய பேர் கேட்டுதியல். அப்போ எத்தனையாம் ஆண்டு உற்பத்தி என்று பார்ப்போம். 2018ஆம் ஆண்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு. 2018ஆம் ஆண்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு. உற்பத்தியும் 2018 தான். உற்பத்தியும் 2018 தான். அதே மாதிரி ரெஜிஸ்டரும் 2018 தான். பார்த்தீங்கன்னு சொன்னால் சிஹெச்ஆர் வந்து செகண்ட் ஓனர் பதிவில் நிற்குது பாருங்கள். டொயோட்டா இன்னும் லுக் கொண்டு பார்க்குறதுக்கு சும்மா அசலாக நிற்குது பாருங்கள். செகண்ட் ஓனர்லாம் நிற்குது. ஆனால் எல்லாமே வந்து பெர்ஃபெக்டாக இருக்குது. ஒரிஜினல் பெயிண்டிங்காக இருக்கட்டும், ஒரிஜினல் வளங்கள், டயர் வளம், அது இது எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்குது. அப்போ இந்த காரை நீங்கள் எடுத்து ஓடுறது மட்டும்தான் வேறு. இந்த காருக்கு சொல்கிற விலை வந்து 1,44,00,000. இங்கே சொல்கிற வந்து ஃபிக்ஸ் ப்ரைஸ் இல்லை. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து செகண்ட் ஹேண்ட் வாகனங்கள்ன்றதால அப்போ நீங்கள் வந்து வெளியில் வந்து காய்ச்சி பேசி நேரில் தீர்மானித்து வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். என்னதான் கார்கள் என்னதான் கேடிஹெச்களில் நாங்கள் போனாலும் ஒரு ஜீப் எடுத்து போகிறதுல அதில் ஒரு தனி கெட்டும் தனி பவரும் இருக்குது. எங்கள்கிட்ட பொடியங்கள் வெளிநாட்டில் இருந்து வந்து ஒரு ஜீப்பில் உலகை சுற்றி பார்க்குற மாதிரி இலங்கையை சுற்றி பார்க்கப்படும். ஜீப்பில் வந்து எல்லாத்தையும் ஓப்பனாக விட்டுட்டு சுமார் சுற்றுலாக்கள் மேளம் தாளங்களோட சோய் வந்து பொடியங்களோட ஃபன் பண்ணுறதுக்கு மிக பொருத்தமான வாகனம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஜீப் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த காடு மேடு பள்ளம் புட்டியெல்லாம் தூக்கி போட்டு கொண்டு போகக்கூடிய அப்படி ஒரு பலம் வாய்ந்த ஜீப். அதுக்கு வந்து ஒரிஜினல் மிட்சுபிஷி பாருங்கள். ஒரிஜினல் மிட்சுபிஷின லோகோ இருக்குது. மிட்சுபிஷின லோகோண்டாலே அது வந்து ஜப்பான் தான். உண்மையிலே ஜப்பான்ன்ற பவருக்கு எந்த ஒரு இதுக்கும் கிட்ட நிற்கலான்ற மாதிரி நல்ல ஒரு 50 ஸ்ரீ பழைய மாடல் ஜீப் ஒன்று வந்திருக்குது உங்களுக்காக பாருங்கள். டயர் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான அகலம் கூடின டயர், அதே மாதிரி நல்ல ஒரு பிளப்பு கூடின டயர். அப்படின்ற காடு மேடு பள்ளம் விட்டு சேறு மணல் எல்லாத்தையும் தாங்கி சும்மா பிடிச்சு கொண்டு போகக்கூடியதான் இந்த ஜீப் பாருங்கள். மிட்சுபிஷியில் நிற்கிது. இப்போ நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு ஜீப் ஒன்று எடுத்து ஃபன் பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க. எல்லாமே பெர்ஃபெக்டான நிலையில் 100% ரன்னிங் கண்டிஷனோட ஜீப் ஒன்று நிற்குது. இந்த ஜீப் உங்களுக்கு தேவைப்படுது, இந்த ஜீப்பை நீங்கள் எடுத்து விட வேணும் அப்படி இப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் இந்த ஜீப்பை வந்து நீங்கள் எடுத்து விடக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த ஜீப்புக்கு வந்து ஓனர் சொல்கிற விலை வந்து வெறும் 40 லட்சம் தான். வெறும் 40 லட்சம். நீங்கள் வந்து லீசிங் எடுக்க இயலாது. உங்களுக்கு தெரியும் 50 சிறியல் இதுகளுக்கு லீசிங்கள் எடுக்க இயலாது. நீங்கள் வந்து ஒரு நண்பர்களோட சுற்றுலாக்கள் அப்படி இப்படி போக வேணும் என்று ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் இந்த ஜீப்பை வந்து எடுக்கலாம். மிக மிக பிரயோசனமாக இருக்கும். அதே மாதிரி தம்பி நான் ஒரு சிறுதொழில் முயற்சியாளர் தம்பி. நோமலாக வட்டாக்கள் இதெல்லாமே எல்லோரும் ஓடுறது. இது நான் கொஞ்சம் வித்தியாசமாக வட்டா மாடல்லையே வித்தியாசமான ஹோம்மனியில் ஒன்று எடுக்க வேணும் தம்பி. அதுக்கு ஒரு சில்வர் கலரில் ஒன்று தேவைன்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்றீங்கன்னு சொன்னால் இந்த வட்டா ரக வடிவானம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள். சில்வர் கலர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே வந்து நல்ல ஒரு பலப்பு கூடின தட்டு நல்ல ஒரு தட்டு. நீங்கள் ஒரு மரக்கறி வியாபாரம் இல்லாட்டி மீன் வியாபாரங்கள் அப்படி இப்படி செய்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிரியோசமாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏசி மாடல் வாகனம் தான். இந்த வேனுக்கு வந்து 53 லட்சம் சொல்லினோம். 53 லட்சம் சொல்லினோம். இது வந்து செகண்ட் ஓனர்ன்றதால நீங்கள் வந்து நேரில் விலையை காய்ச்சி பேசி தீர்மானித்து வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள். இப்படி ஒரு சூப்பர் வாகனம் ஒன்று நிற்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து நார்மல் ஒரு ஜீப் ரக வாகனம் உண்டு. 64-4006 பாருங்கள். நல்ல ஒரு நம்பரில் நிற்கிது. இப்படியான ஜீப் ரக வாகனங்களும் எடுத்து ஓடணும்னு சொல்லி எங்களை ஒரு 50-55 வயசில் இருக்கிற ஆஃபீஸர் ஒர்க் மாதிரி இருக்குது. இப்படி ஒரு ஆசை ஒட்டி இருக்கும். அப்படியான ஆட்களுக்கும் சிறந்த ஜீப் ஒன்று வந்திருக்குது பாருங்கள். இந்த ஜீப்புக்கு வந்து இந்த கடையில் சொல்கிற விலை வந்து 50 லட்சம் தான். 50 லட்சம் தான். அப்போ நீங்கள் வந்து நேரடியாக வந்து வெளியே வந்து காய்ச்சி பேசி தீர்மானித்து வாங்கி கொண்டு போகலாம். அதே மாதிரி எங்களுக்கு ஒரு 10-15 லட்சம் ரூபாய்க்கு கொஞ்சம் காசுக்கே கார் வேணும், பழைய மாடல் கார்கள் வேணும்னு சொன்னால் நீங்கள் இந்த கார்களையும் வந்து காய்ச்சி பேசி வெளியே தீர்மானித்து வாங்கி கொண்டு போகலாம். இந்த சேல் கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் பருத்துத்துறை வீதி ஆனப்பந்திலான் இருக்குது பாருங்கள். ஃபோன் நம்பர் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்குதான். இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் அடித்து கதைக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு இதில் நிற்கிற வாகனங்கள் மட்டுமில்லை, உங்களுக்கு தேவையான எந்த ஒரு லக்ஸரி வாகனமாக இருக்கட்டும், கேடிஹெச் வேணுமா, சிஹெச்ஆர் வேணுமா,
இல்லை ஜாரிஸ் வேணுமா, எது வேணுமென்றாலும் இங்கே வந்து புக் பண்ணி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் புக் பண்ணிங்கன்னு சொன்னால் அப்படியும் 2 கிழமைக்குள்ளேயே எடுத்துக்கொள்ளலாம். ஜாழ்ப்பாணத்திலே லக்ஸரி வாகனங்கள் சேல் பண்ணுறதுல ஒரு முன்னணி நிறுவனமாக இருக்கிற இந்த சேல் கடையில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வாகனங்கள் எடுக்கலாம். ஓகே மக்களே, இதில் நாங்கள் எடுத்த வாகனங்களே மிகவும் ஹைலைட்டான வாகனம் வந்து KDH. ஓகே மக்களே, மிஸ் பண்ணிடாமல் வாங்குங்க. நன்றி, வணக்கம். இன்னும் ஒரு